இந்தியா வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்கள்லயே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன் அப்படின்னா, இந்த ஐஏஐ ஆரோப் அப்படின்ற இந்த ஒரு ட்ரோன வந்து சொல்லலாம். இந்த ட்ரோன் வந்து யாருடைய ட்ரோன் அப்படின்னா, இஸ்ரேலுடைய ட்ரோன். அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. நம்ம இத அதிக எண்ணிக்கையில வாங்கி வச்சிருக்கோம். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்ல இந்த ட்ரோன் ஆனது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம அந்த இடத்துல வெற்றி பெற்றதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக ட்ரோனா இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த அரூப் அப்படின்ற இந்த ஒரு ட்ரோன வந்து சொல்லலாம். இந்த ட்ரோனுடைய சிறப்பம்சத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, 6 மணி நேரம் வரைக்கும் இது வந்து வானத்திலே பறக்கும். கண்காணிப்புக்காகவும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில தேவைப்பட்டது அப்படின்னா, இதை நம்ம வந்து ஒரு தற்கொலை ட்ரோனாகவும் வந்து பயன்படுத்த முடியும். இந்த இடத்துல வந்து லாக் பண்ணி இங்க வந்து அடிக்கணும் அப்படின்னா, அப்படியே வந்து கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய ட்ரோனு, அப்படியே வந்து உருமாறி டக்குன்னு போயிட்டு அங்க வந்து பாம் ஆகி, அது வந்து பிளாஸ்ட் ஆகி அப்படியே வந்து வெடிச்சு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். ஒரு இடத்த லாக் பண்ணி நம்ம வந்து இத வந்து அனுப்புறோம். ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அந்த இலக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு ப்ரோகிராம் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, டக்குனு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரோகிராம் வந்து கேன்சல் பண்ணிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இயல்பு நிலைக்கு கண்காணிப்பு மோடுக்கு வந்து போயிரும். இல்ல அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கூப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம இடத்துக்கு கூட வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ட்ரோனாக தான் இந்த ட்ரோன் வந்து இருக்கு.